ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கௌதம். வெல்கம் டு மங்கி ரெஸ்டாரண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மில்க் ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ரசமிலாய் எப்படி செய்யணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக சூப்பராக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பிஸ்தா ஒரு 10 எடுத்துக்கோங்க, பாதாம் ஒரு 10, முந்திரி பருப்பு ஒரு 10, ஏலக்காய் ஒரு 6, ஒரு முழு எலுமிச்சப்பழம் 1, சர்க்கரை 500 கிராம், பால் 1.5 லிட்டர் எடுத்துக்கோங்க. இப்போது வானலியில் 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறோம். நம்ம 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு இப்போது 1 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் அப்புறமா தேவைப்படும். இப்போது இந்த 1 லிட்டர் பாலை நல்லா காய வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பால் வந்து நல்லா தளன்னு கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம காய வைக்க தான் போகிறோம். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. ஆடை கட்டும். இப்போ பாலை கொதிக்க வைக்கிறதுனால சைட்லலாம் கூட வரும். அதெல்லாம் நீங்கள் நல்லா எடுத்து விட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், பால் நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமன் ஜூஸ் ஃபுல்லாக புழிஞ்சு வச்சுருக்கோம். அதை இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் ஜூஸ் சேர்த்ததுமே பால் வந்து திரிய ஆரம்பிக்கும் கட்டியாக. அதுக்கு தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோம். பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியுதா? இப்போது நம்ம வேவ் வாட்டரும் பன்னீரும் நல்லா சூடாக இருக்குது. இது இப்படியே சூடாகவே இருந்துச்சு அப்படின்னா பன்னீர் வந்து ஹார்டாயிரும். அதனால் இந்த சூட்டை தணிக்கிறதுக்கு நம்ம ஒரு 2 டம்ளர் பச்சை தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்படி ஊற்றுறது மூலமாக சூடு குறைஞ்சி பன்னீர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக தான். இப்போது ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒயிட் கிளாத் விரித்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வேவ் வாட்டரையும் பன்னீரையும் வடிகட்டி பன்னீர் தனியாக வேவ் வாட்டர் தனியாக பிரித்து எடுத்துக்க போகிறோம். இப்போது பன்னீரை வடிகட்டி தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பன்னீரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே பாத்திரத்துக்குள்ளே இப்போது இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நம்ம முதல்ல 2 டம்ளர் தண்ணி எதுக்கு சேர்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேவ் வாட்டரும் பன்னீரும் சூடாக இருந்துச்சு. அந்த சூட்டில் பன்னீர் கெட்டியாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தோம். இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி எதுக்கு சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பால் திரியறதுக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, அந்த லெமனோட புளிப்புத்தன்மை இந்த பன்னீரில் இருக்கும். அது போகிறதுக்காக இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை அப்படியே அலசிக்கிறோம். புளிப்புத்தன்மை போகிறதுக்காக ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருந்தோம் இல்லையா பன்னீரில். இப்போ அந்த தண்ணியையும் இப்போ நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நல்லா புழிஞ்சி வடிகட்டி இந்த துணியை ஒரு 1/2 hour தொங்க விட்டுறலாம். அப்போ வந்து இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே இதுலேருந்து வடிகட்டி வந்துடும் தனியாக. நல்லா புழிஞ்சிட்டு இதை ஒரு 1/2 hour தொங்க விட்டுக்கோங்க. 1/2 மணி நேரம் கட்டி தொங்க விட்டுருந்த பன்னீரை இப்போ எடுத்தாச்சு. 1/2 மணி நேரம் நல்லா கட்டி தொங்குனதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நல்லா உதுத்து விட்டு பிசைஞ்சிக்க போகிறோம். இப்போது இப்போ நம்ம பன்னீர் எல்லாத்தையுமே நல்லா உதுத்து விட்டாச்சு பாருங்கள். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா உள்ளங்கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி மசிச்சுக்க போகிறோம். நல்லா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா மசிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரசமலாய் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி நம்ம மசிச்சுக்கிறோம். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசிச்சிருங்க. நம்ம பன்னீரை நல்லா உள்ளங்கை வச்சு பிசைஞ்சி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இங்கே பாருங்க, நல்லா சூப்பர் சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன உருண்டையாக உருட்டிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு இதை அப்படியே தட்டிக்க போகிறோம். தட்டி அந்த எட்ஜஸில் இருக்க கிராக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி தட்டி விட்டுக்கோங்க.
இதே மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி இந்த மாதிரி தட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் உருட்டி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் சர்க்கரை சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த சர்க்கரை அடி பிடிக்கும். அதுக்காக 5 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் சர்க்கரை. மொத்தம் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம 500 கிராம் சுகர் எடுத்திருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த பாகு காய்ச்சறதுக்கு நம்ம 400 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இன்னொரு 100 கிராம் வந்து லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. நம்ம பாகு இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா இதே மாதிரி தளன்னு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க இந்த பாகில் நம்ம தட்டி வச்சுருக்க ரசமலாயை இதில் சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. நம்ம தட்டி வச்சிருக்க எல்லா பன்னீரையும் நம்ம கொதிக்கிற பாகில் சேர்த்தாச்சு. இது இப்போ இந்த பாகிலையே நல்லா ஒரு 10 நிமிஷம் மூடி எதுவும் போடாமல் நல்லா வேகட்டும். இந்த பாகிலையே 10 நிமிஷம் நல்லா வேகணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 10 நிமிஷம்லாம் ஆகலை, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் ஆனதும் என்ன பண்ணுங்க, இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் இன்னொரு சைடு வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கோங்க இன்னொரு பக்கம். இப்போ எல்லா பன்னீரும் நல்லா 10 நிமிஷம், இந்த பக்கம் 5 நிமிஷம், அந்த பக்கம் 5 நிமிஷம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு லிட்டு போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ மூடி எதுவும் போடாமல் இவ்வளோ நேரம் வெந்துச்சு. இப்போ திருப்பி போட்டு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். அதுவும் மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அது எப்படின்னா, மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பியும் மூடி திறந்துட்டு திருப்பி போட்டுட்டு திருப்ப இன்னொரு 5 நிமிஷம் வேக வைப்போம். இப்போ எல்லா பன்னீரையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, மூடி போடாமல் வெந்தது வந்து ஃபுல் ஃப்ளேமில் நல்லா வெந்துச்சு. இப்போ மூடி போட்டு நம்ம சிம்மில் 5 நிமிஷம் வெந்ததும் திருப்பி போட்டுட்டு திரும்ப 5 நிமிஷம் சிம்மிலே 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ மூடி போட்டு மூடி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. மூடி இல்லாமல் வேகும்போது தான் ஃபுல் ஃப்ளேமில் வந்துச்சு. மூடி இருக்கும்போது சிம்மில் தான் வெந்துகிட்டு இருக்கு. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ எல்லா பன்னீரையும் திருப்பி போட்டாச்சு. இப்போ திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஃபைனலாக நம்ம பன்னீர் நல்லா பாகுலையே சூப்பராக ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பன்னீர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது இப்போ நல்லா சூடாக இருக்குது. இது சூடு ஆறுறதுக்காக பாகுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போது பாகில் வெந்த பன்னீர் எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போது ப்ரெஸ் பண்ணி அந்த பாகை முடிஞ்ச அளவு எடுத்துக்கலாம் வெளியே. பாருங்கள், பாகெல்லாம் வந்துருச்சு. இப்போது இந்த பன்னீரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் ப்ரெஸ் பண்ணி முடிஞ்ச அளவு பாகை எடுத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணுங்கள். இப்போது ஏலக்காவை இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இடிக்க முடியாதவங்க மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஏலக்காவை நல்லா இடித்து எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேனில் பால் சேர்த்துக்க போகிறோம். நம்ம இந்த ரெசிபிக்கு 1.5 லிட்டர் பால் எடுத்துருந்தோம் இல்லையா. முதல்ல 1 லிட்டர் பாலை திரைய விட்டு அதை வந்து நம்ம பன்னீருக்கு எடுத்துக்கிட்டோம்.
இப்போ இந்த 1/2 லிட்டர் பாலை காய வச்சுக்கிட்டு இருக்கோம். 500 ml வந்து 400 ml சுண்டி வரட்டும். நம்ம சேர்த்த 1/2 லிட்டர் பால் இப்போ 400 ml மாறிடுச்சு. 100 ml நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். மொத்தம் இந்த ரெசிப்பியில் 500 கிராம் சர்க்கரை எடுத்திருந்தோம். 400 கிராம் அதுக்கே யூஸ் பண்ணிட்டோம். இப்போ மீதி இருந்த 100 கிராம் இதில் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்துச்சு அப்படின்னா இதை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் அதை சேர்க்கணும். நாங்கள் வந்து குங்குமப்பூ இல்லாதனால சேர்க்கலை. சில பேர் வந்து குங்குமப்பூக்கு ஆல்ட்ரா ஃபுட் கலர் கூட சேர்த்துப்பாங்க. எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. அது வந்து கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிறதுனால ஃபுட் கலர் சேர்த்துக்கல. நாங்கள் வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுல. இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்க பாலில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். பாகில் நல்லா வந்த பன்னீரை நம்ம ஏன் அந்த பாகை நல்லா ப்ரெஸ் பண்ணி பன்னீர்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா, அதை எடுத்தாதான் இப்போ இந்த பாலில் போடும்போது இந்த பால் நல்லா ரசமலாய்க்குள்ளே நல்லா போகும். அதனால தான் இப்போ நம்ம அப்படி செய்யலை அப்படின்னா அந்த பன்னீருக்குள்ளே சர்க்கரை பாகு தான் இருக்கும். இந்த பாலால் உள்ளே போகாது, நல்லா ஊறாது. அதனால் நம்ம அந்த பாகை நல்லா அழுத்தி எடுத்துட்டோம். இப்போ இது பாலில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். 1 by 1 எல்லா பன்னீரையும் இப்போ இதில் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் இதில் இப்போ சேர்த்துக்க போகிறோம். முதல்ல இப்போது பாதாம் சேர்த்துக்க போகிறோம். அடுத்து இப்போது பிஸ்தா சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதோ நம்ம ரசமலாய் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அந்த பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. சான்ஸே இல்லை. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம நட்ஸு அதெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்பவே ரிச் அண்ட் ஃப்ளேவராக கிடச்சிருக்கு. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.